நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு கேள்விகளையும் விவாதங்களையும் கிளப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் பறக்கின்றன. லதா ரஜினிகாந்த் நேற்று மக்கள் மேடை என்ற புதிய மக்கள் இயக்கத்தை அறிவித்து தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஒன்றிணைவோம், மாநிலத்திற்கு சேவை செய்ய விரும்பும் மூத்த குடிமக்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஆசிரியர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் எங்களோடு கை கோர்க்கலாம் என அழைப்பு விடுத்தார். இந்த இயக்கம் வெறும் சேவைக்காக தொடங்கப்பட்டது என்று லதா கூறினாலும், இது ரஜினி நேரடியாக அரசியலுக்கு வராமல் இந்த இயக்கம் வழி இப்போது தனது செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்ற மக்களின் நாடி துடிப்பை அறிந்து கொள்ளும் ஒரு டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் எனவும், ரஜினியின் ஆதரவை ஒரு முறையான இயக்கத்தின் மூலம் ஒருங்கிணைத்து பின் நாட்களில் அதை அரசியல் தளமாக மாற்றும் ஒரு முக்கிய அஜெண்டாவாக இருக்கலாம் எனவும் அரசியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் ரஜினி அரசியலில் குதித்து பின்னர் பின்வாங்கினார். ஆனால் விஜய் பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளார். அப்படியெனில் திராவிட கோட்டையை ஒரு சினிமா நட்சத்திரத்தால் இவ்வளவு எளிதாக உடைக்க முடிகிறது என்றால், தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினியால் ஏன் முடியாது என்ற எண்ணம் ரஜினி தரப்பை மீண்டும் அரசியல் பாதையை நோக்கி சிந்திக்க தூண்டியுள்ளது என்ற கருத்துக்களும் எழுந்துள்ளன. மேலும் திமுக, அதிமுக என்ற பெரிய கட்சிகள் களத்தில் இருந்தபோது அமைதியாக இருந்த லதா தற்போது வயது முதிர்ந்த நிலையில் திடீரென சேவை செய்ய வருகிறோம் என கூறுவது சிந்திக்க வைக்கிறது எனவும், விஜயின் அரசியல் வெற்றியை ரஜினி தரப்பால் ஏற்றுக்கொள்ள முடியாததில் உள்ள சிக்கலா எனவும் கேள்விகள் எழுந்து தமிழக அரசியல் களத்தை இப்போது சூடாக்கியுள்ளன.